பிரைஸ் அல்லாட். இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்முடைய கிருபையை நம்மை நடத்தி வருகிறார். இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலும் அவரால் நாம் எதை பெற்றுக்கொள்கிறோம் என்றுதான மூன்றாவது காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாய் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 149 சங்கீதம் 8-9 வசனங்களை வாசிக்கும் போது அங்க யாருக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருவரும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த கணம் யாவருக்கும் உண்டாகும், அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி கணம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் 8ஆம் வசனத்துல எவர்களுடைய வாயில துதியும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அவர்கள் இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த கணம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையில துதி என்பது நம்ம வாழ்க்கையில ரொம்ப அவசியமான ஒன்று. தாவீது தன்னுடைய எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவருடைய வாயில துதி என்ற காரியம் இருந்ததை நம்மளால பார்க்க முடியும். அவர் சொல்றார், எக்காலத்திலும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று அவர் சொன்ன காரியங்கள் நம்ம வாசிக்கப்படும். அவர் நெருக்கத்தின் மத்தியிலும் சந்தோஷத்தின் மத்தியிலும் எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை ஆராதித்ததை துதித்ததை நம்மளால் பார்க்க முடியும். யாருடைய வாயிலெல்லாம் துதியும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த கணம் உண்டாகும். இதை வைத்திருக்கிற எல்லாம் பரிசுத்தவான்களுக்கும் இந்த கணம் உண்டாகும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதற்கு ஆதாரமாய் கூட நம்ம 1 சாமுவேலின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28-29 வசனங்களை நாம் வாசிக்கும் போது அங்க இப்படியே சொல்லப்படுகிறது, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவுல் கண்டறிந்தான், சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாலும் அவளை நேசித்தாள் என்று சொல்லி கர்த்தர் தாவீதோடு இருக்கிறத சவுல் கண்டறிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னா, தாவீதோட வாயில துதியும் இருவரும் கருக்குள்ள பட்டை என்ற வார்த்தை இருந்ததுனால, தாவீதோடு கர்த்தர் இருந்ததை சவுல் அறிந்து கொண்டதுனால தன்னுடைய மகளாகிய மீகால அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிறது நம்மளால வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, 30ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான், அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது. தாவீதுடைய பேர் மிகவும் கனப்பெற்றதற்கு காரணம் எல்லா விதமான காரியங்களிலும் அவன் புத்திமானாய் நடந்தான் என்று வேதம் சொல்கிறது. புத்திமானாய் நடக்க அவன் பேர் கனம் பெற காரியம் என்னன்னா, அவனுடைய வாயில துதி இருந்தது. யாருடைய வாயிலெல்லாம் துதி இருக்கிறதோ அவர்களுக்கு இப்படிப்பட்ட கனம் உண்டாகும். யாருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் இருக்கிறாரோ, யாருடைய வாழ்க்கையெல்லாம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் வேதம் சொல்கிறது, அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கனத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் என்ற இந்த இருபுறம் கருக்குள்ள என்ற பட்டயத்தை நாம் பிடித்து கொண்டு நடக்கும் போது, நம் நெருக்கத்தின் மத்தியில நம்ம துதிக்கப்படும் போது எல்லாவற்றை பார்க்கலும் புத்திமானாய் நாம் நடக்கிறவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, இங்க இருக்கிற எல்லாவரை காற்றிலும் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை கனம்படும்படியாக உதவி செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் இடத்துல நாம் எதை பெற்றுக்கொள்கிறோமா அவரிடத்துல கனத்தை பெற்றுக்கொள்கிறவராக இருக்கிறோம். இந்த கனம் எப்படி வருமா, அவரை துதிக்கும் போதும் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாகிய வேதத்தை உங்க கையில் இருக்கப்படும் போது யாவருக்கும் எல்லாம் பரிசுத்தவான்களுக்கும் இந்த கனம் உண்டாகும் என்ற வார்த்தை நிமித்தம் கர்த்தர் நமக்கும் கனத்தை கொடுத்து நம்மோடு இருந்து நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தை நிமித்தம் நம்மை நடத்துவாராக. ஆமென்.